Good morning students, welcome to Balu Biology A to Z. Today now we are discussing about 9th chapter applications of biotechnology la gene therapy la first clinical gene therapy அதாவது ADA deficiency adenosine deaminase அப்படிங்கற ஒரு deficiency எப்படி சார் ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த மேக்ஸிமம் என்ன சொல்லிருக்கோம், ஜீன் தெரபி அப்படினாவே ஜீன் ட்ரீட்மெண்ட், ஜீன் ஆக்டர்ஸ் வேக்சின் மெடிசன். எந்த டிசீஸ்க்கு அப்படினா ADA deficiency adenosine deaminase அப்படிங்கற ஒரு ஜீனோட deficiency. இந்த ஜீன் presence of where அப்படினா குரோமோசோம்ல 20th குரோமோசோம்ல இருக்கக்கூடிய one kind of gene. ஓகே, இத ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சா, ஓகே யாருக்கு, ஓகே அத கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெரபி, the first clinical gene therapy. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெரபி எந்த வருஷம் சார் உருவாக்கப்பட்டது அப்படினா 1990 ல தான் உருவாக்கப்பட்டது. மார்க்குஜி, the first clinical gene therapy given in the year 1990 by யார் சார் அப்படினு கேட்டா பிரெஞ்ச் ஆண்டர்சன். Okay, the first clinical gene therapy, okay, given in the year 1990 by யார் அப்படினா பிரெஞ்ச் ஆண்டர்சன். யாருக்கு அப்படினா 4-year old girl. ஓகே, 4-year old girl ஒரு பொண்ணுக்காக வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒண்ணு. இது என்ன சார் டிஃபிஷியன்சி அப்படினா ADA டிஃபிஷியன்சி. ADA பற்றாக்குறையினால் ஏற்பட்ட ஒரு நோய் தான் தட் இஸ் வந்து என்ன சொல்லுவோம், ஓகே ADA தட் இஸ் SID அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா SID அல்லது ADA deficiency அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ADA எதனால ஏற்படுது சார்? ஆட்டோசோமல் ரெசசிவ் மெட்டபாலிக் டிசார்டர். இது எதனால ஏற்படுது அப்படின்னா ஆட்டோசோமல் ரெசசிவ் மெட்டபாலிக் டிசார்டரால் ஏற்படக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் டிசார்டர். அப்ப ஆட்டோசோமல் ரெசசிவ் மெட்டபாலிக் டிசார்டரால் ஏற்படக்கூடிய, ஆட்டோசோம் அப்படின்னா பாடி குரோமோசோம். அப்ப பாடி குரோமோசோம்ல ஒடுங்கு ஜீன், அப்ப ஒடுங்கு ஜீனால் ஏற்பட்ட ஒரு நோய் தான் ADA டிஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஓகே, இது எதனால சார் ஏற்படுது? இப்ப இந்த ADA டிஃபிஷியன்சி எதனால ஏற்படலாம் அப்படின்னா ஒன்னு டெலிஷன் அல்லது டிஸ்பங்க்ஷன் ஆஃப் ஜீன் கோடிங் ஃபார் ADA என்சைம். இங்க இது எதனால காஸ்ட்? ஒன்னு டெலிஷன் அல்லது டிஸ்பங்க்ஷன். அண்டர்ஸ்டாண்டா? ஒன்னு டெலீட் ஆகிறது, அப்படி இல்லனா நான் ஃபங்க்ஷன் டிஸ்பங்க்ஷன் அப்படினு சொல்லுவோம். டிஸ்பங்க்ஷன் ஆஃப் என்ன சார் அப்படினா ஜீன் கோடிங் ஃபார் யாரு? ஜீன் கோடிங் ஃபார் நான் என்சைம். ஓகே, அப்ப ஜீன் கோடிங் ஃபார் என்ன சார் அப்படினு கேட்டா என்ன எழுதுவ? அங்க இருக்கக்கூடிய என்சைம், சரி ADA என்சைம் அப்படினு சொல்லுவோம். ஜீன் கோடிங் ஃபார் என்ன சார் அப்படினா ADA என்சைம். ஓகே, அப்ப அந்த ஜீனுக்கு என்ன பண்ணல அப்படினா கோட் பண்ணல, கோடிங் குறியீடு பண்ணல. ஓகே, அப்ப இந்த ஜீன் ADA ஜீன் located into where? ADA ஜீன் எங்க சார் இருந்தது அப்படினா that is a 20th chromosome. one more question, 20வது குரோமோசோம்ல இருந்தது ADA ஜீன். அப்ப இந்த ADA ஜீன் deficiency otherwise called SID, that is a severe combined immunodeficiency disease or severe combined immunodeficiency syndrome or disease அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. the ADA deficiency otherwise called bubble boy syndrome. bubble boy syndrome.
குமிழ் சிறுவன் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. குமிழ் சிறுவன் நோய். அப்ப பபுள் பாய் சிண்ட்ரோம். அப்ப இதுக்கான ஜீன் எங்க லொகேட் ஆயிருக்கு? 20th குரோமோசோம். அதனால பேர் என்ன சொல்லிருக்கோம்? ஆட்டோசோமல். அப்ப ஆட்டோசோமல் ரெசசிவ் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பேஷண்ட்ல ஓகே இந்த 4 இயர் கேர்ள் இருக்காங்களே, இவங்களுக்கு என்ன சார் இருக்கு அப்படின்னா நான் ஃபங்க்ஷனிங் ஆஃப் டி லிம்போசைட்ஸ். இவங்களுக்கு என்ன பண்ணல? நான் ஃபங்க்ஷனிங் ஆஃப் டி லிம்போசைட்ஸ். or T cells. Non-functioning of T cells or T lymphocytes அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது என்ன பண்ணலாம் சார்? cannot elicit. எதை elicit? elicitனா stimulate. எதை stimulate பண்ணல? immune response against invading pathogen. இப்ப T cell அப்படினாவே to kill யார? வைரஸை kill பண்ணும். ஓகே, பிகாஸ் காரணம் என்ன சார் அப்படின்னா இங்க வந்து பண்ண sudden death of WBC. இப்ப இந்த பேஷண்டோட மெயின் ப்ராப்ளம் என்ன சார் அப்படின்னா சடன் டெத். சடன் டெத் ஆஃப் யார் சார் அப்படின்னா WBC. அவங்க உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் எல்லாம் குறைஞ்சிரும். அப்ப வெள்ளை அணுக்கள் குறையுது. அது எஸ்பெஷலி யாருன்னா டி லிம்போசைட். டி லிம்போசைட் நான் ஃபங்க்ஷனிங் ஆயிருச்சு அப்படின்னா இது cannot elicit stimulate immune response. அப்ப இம்யூன் ரெஸ்பான்ஸ் தூண்டாது. எதுக்கு எகைன்ஸ்டா? இன்வேடிங் பேத்தோஜன். இன்வேடிங் பேத்தோஜன் யாரு? டிசீஸ் காசிங் ஆர்கானிசம். வியாதிகளை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கு எதிராக செயல்படாது. அப்ப என்ன சார் ட்ரீட்மெண்ட்? ஓகே, வாட் ஆர் தி ட்ரீட்மெண்ட்? ஓகே, வாட் ஆர் தி ட்ரீட்மெண்ட் அப்படினு கேட்டா ஒரு 3 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு. டு கிவ் தி பேஷண்ட் என்ன சார் அப்படினா ஃபங்க்ஷனிங் ADA. முதல்ல நம்ம என்ன கொடுக்கணும்? ஃபங்க்ஷனிங் ADA. ஃபங்க்ஷனிங் ADA ஜீன் நம்ம என்ன பண்ணி இன்ஜெக்ட் பண்ணணும். நல்லா செயல்படக்கூடிய ADA ஜீனை நம்ம என்ன பண்ணணும் அப்படினா இன்ஜெக்ட் பண்ணணும். ஓகே, தட் இஸ் வந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுது அப்படினா உள்ள போன உடனே பிரேக் டவுன் டாக்ஸிக் பயாலஜிக்கல் ப்ரொடக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாரு? பிரேக் டவுன் பண்ணிரும். அப்ப உள்ள போனது இது என்ன பண்ணுது? பிரேக் டவுன் ஆஃப் யாரு? தட் இஸ் வந்து பாத்தீங்க அப்படினா டாக்ஸின் சொல்லுவோம். என்ன டாக்ஸின்? break biological product. breakdown of என்ன சார் அப்படினா toxin or biological product. understand? இப்போ இது உள்ள போயிருச்சு. இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் ஓகே என்ன சார் பண்ணலாம் அப்படினா bone marrow transplantation. bone marrow transplantation. ஏன் bone marrow transplantation அப்படிங்கறோம்? bone marrow அப்படிங்கிறது தான் can producing all kinds of cell, B cell, T cell, other blood cells. ஓகே, இது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு கெமட்டோபோயிசிஸ் நடத்திருப்பாங்க. it can producing B cell, T cell, other kind of cells. so it is called கெமட்டோபோயிசிஸ். யார் சார் அப்படினா bone marrow, எலும்பு மச்சை அப்படினு சொல்லுவோம். இப்போ போன் மேரோவை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணனா T செல் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப T செல் ப்ரொடியூஸ் ஆனா இட் கேன் வந்து பாத்த அப்படி டிடெக்டிங் இன்வேடிங் பேத்தோஜன். அண்டர்ஸ்டாண்டா? நெக்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படினா டிஃபெக்ட் ஆஃப் இம்யூன் செல். அப்ப இம்யூன் செல்லை ரீப்ளேஸ் பண்ண டிஃபெக்டிவ் இம்யூன் செல் இந்த திங் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா டிஃபெக்டிவ் செல்ஸை ரீப்ளேஸ் பண்றது. ஓகே, பாதிக்கப்பட்ட செல்லை ரீப்ளேஸ் பண்ணுவதன் மூலம் ஈஸியா என்ன பண்ணலாம்? கியூர் பண்ணலாம். ஓகே, அப்ப ரீப்ளேஸ் பண்ணி எங்க என்னது ஹெல்தி இம்யூன் செல்ல வந்து பாத்தீங்க அப்படினா உள்ள என்டர் பண்ணணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இது அதே மாதிரி என்சைம் ரீப்ளேஸ்மென்ட் தெரபி. என்சைம் ரீப்ளேஸ்மென்ட் தெரபி. ஓகே, அப்ப என்சைம் ரீப்ளேஸ்மென்ட் அதுக்கு மெயின் காரணம் என்ன சொல்லிருக்கோம்? ADA deficiency. that is வந்து பாருங்க என்னது gene coding for ADA enzyme. அப்ப அந்த என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியத உள்ள இன்ட்ரோ듀ce பண்ணோம்னா ஈஸியா பண்ணலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷனல் ADA மேல சொன்னதே தான். அதே மாதிரி வந்து பாருங்க ஃபங்க்ஷனல் ADA வந்து பாருங்க இன்ஜெக்ட் பண்றது. அது மட்டும் இல்லாம the affected boy இருக்கான் இல்லையா, அதுல ஸ்டெரைல் பபுள் ஸ்டெரைல் பபுல்ல கெப்ட் பண்ணோம் ஓரளவு என்ன பண்ணலாம்? காப்பாற்றலாம். ஸ்டெரைல் பபுல்ல கெப்ட் பண்ணும் பொழுது இட் கேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு ப்ரொடெக்ட் பண்ணலாம்.
ஓகே, இது எல்லாமே என்ன சார் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப மெயினா 3 ட்ரீட்மெண்ட் தான். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், டிஃபெக்டிவ் ஜீனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹெல்தி இம்யூன் செல்ல வந்து உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றது, என்சைம் ரீப்ளேஸ்மென்ட் தெரபி, ஸ்டெரைல் பபுள் கெப்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டெரைல் பபுளை கெப்ட் பண்றது, தென் ஃபங்க்ஷனிங் ஏடிஏ ஜீனை இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். பட் இது ஒரு சைடு. தென் இந்த டூரிங் ஜீன் தெரபில பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த செல் லிம்போசைட் ஐசோலேட்டட் ஃப்ரம் வேர் அப்படின்னா இப்ப டூரிங் ஜீன் தெரபில பிளட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா லிம்போசைட் ஐசோலேட் பண்றாங்க. லிம்போசைட்ஸ் அப்படினாவே ஒன் கைண்ட் ஆஃப் WBC. ஓகே, ரத்த வெள்ளை இணைக்கல்ல 5 டைப்ஸ் இருக்கு இல்லையா? பட் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் கைண்ட் என்ன சார் லிம்போசைட்ஸ். இப்போ லிம்போசைட் ஐசோலேட்டட் ஃப்ரம் த பிளட். ஓகே, தென் இந்த லிம்போசைட்ஸ் என்ன பண்றாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதுக்காக ப்ரோ லிம்போசைட்ஸ். இந்த லிம்போசைட்ஸ் என்ன பண்றாங்க? க்ரோவிங் பண்றாங்க. எங்க சார் அப்படின்னா கல்ச்சர் மீடியத்துல. That is called culture medium. கல்ச்சர் மீடியத்துல க்ரோ பண்ணி that is multiplication பண்ணியாச்சு. ஓகே, தென் மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய that is என்னது healthy gene, that is healthy functional gene அப்படின்னு சொல்லுவோம். healthy functional gene நல்லா செயல்படக்கூடிய ஃபங்க்ஷனல் அண்ட் எக்ஸ்பிரஸபிள் ஜீன் அல்லது ADA, ADA ஜீன் தான். ஹெல்த்தி அண்ட் ஃபங்க்ஷனல் ஜீன் ஆஃப் ADA. அதே மாதிரி cDNA, காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ நிறைவுறுப்பு டிஎன்ஏக்கள் சொல்லுவோம் இல்லையா? பட் அதே மாதிரி இந்த என்கோடிங் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? இன்ட்ரோடியூஸ் பண்றோம். எங்க சார் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னா there is a லிம்போசைட். இன்ட்ரோடியூசிங் என்ன சார் அப்படின்னா லிம்போசைட்ஸ். அண்டர்ஸ்டாண்டா? the cultured லிம்போசைட்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப இந்த லிம்போசைட்ஸ் கூட என்ன பண்றோம்? இன்ட்ரோடியூஸ் பண்றோம். எதை சார் அப்படின்னா இந்த ADA ஜீனை அல்லது ஹெல்தி ஃபங்க்ஷனல் ஜீனை cDNA ஜீனை என்ன பண்றோம்? இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். with using எதை பயன்படுத்தின்னு கேட்டா that is a vector, that is a retrovirus. that is a vector. வெக்டாரை பயன்படுத்தி உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அப்ப வெக்டார்னா என்ன மீனிங்? கேரியர். அப்ப உனக்கு என்ன ஆயிடுச்சு? அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ரெட்டிரோ வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா வெக்டாரா செயல்படுது. பட் இந்தியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைரஸ் இது எப்படி இருக்கு? விர்லண்ட் நேச்சரா இருக்கும். அப்ப அந்த விர்லண்ட நான் விர்லண்ட் ஆக்கி அதை ஹார்ம்லெஸ் கண்டிஷனா மாத்தி then that is a gene incorporated பண்ணி introduced into this cell, that is a lymphocytes. அப்ப இந்த இடத்துல இப்ப இந்த செல் என்னது? that is a genetically engineered lymphocytes, ஜீன் மாற்றம் செய்யப்பட்ட லிம்போசைட்ஸ். இப்ப இந்த லிம்போசைட்ஸ் that is a genetically engineered lymphocytes அப்படின்னு சொல்லுவோம். இத நம்ம மறுபடியும் என்ன பண்றோம்னா இன்ட்ரோடியூஸ் ஆர் இன்கார்பரேட்டட். அப்ப இன்கார்பரேட்டட் இன்டு யாருக்கு சார் அப்படின்னு கேட்டா that is a patient, that is a sick patient. மறுபடியும் sick patientக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த லிம்போசைட்ஸ் அதாவது genetically engineered lymphocytes return அல்லது subsequently return to the patient. அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா செல்மே எப்படி சார் இருக்கு? the cells are not immortal. எந்த ஒரு அழிவும் இல்லாம அழிவின்மையா காணப்படும். எந்த ஒரு அழிவும் இல்லாமல் இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஷண்ட் இருக்காங்க இல்லையா? இந்த பேஷண்ட் என்ன பண்றாங்கன்னா பீரியாடிக் இன்ஃபியூஷன். அப்ப என்னது? the genetically engineered lymphocytes. அப்ப genetically என்ன சொல்லுவோம்? genetically மரபு மாற்றம் செய்யப்பட்ட லிம்போசைட்ஸ். அப்ப இத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உருவாக்கலாம்னு சொல்லுவோம். இப்ப இந்த டிசீஸ நம்ம பர்மனண்டா கியூர் பண்ணணும். பர்மனண்டா கியூர் பண்ணனும்னா என்ன சார் பண்ணணும்? இப்ப இந்த சிட்ருக்குலே ADA டிஃபிஷியன்சி
இதை எப்படி சார் பர்மனண்டா கியூர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இந்த ஏடிஏ ஜீன் இருக்கு இல்லையா, இப்ப இந்த ஏடிஏ ஜீன் ஐசோலேட்டட் இன் வேர் அப்படின்னு கேட்டா there is a bone marrow. போன் மேரோ கிட்ட இருந்து நம்ம ஐசோலேட் பண்ணோம்னா ஏடிஏ ஜீன் ஐசோலேட்டட் from bone marrow, then introduce. இது எங்க சார் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? இந்த செல்ஸ் இன்ட்ரோடியூஸ் எங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? that is வந்து பாருங்க செல்ஸ் ஆஃப் ஏர்லி, ஓகே, அல்லது செல்ஸ் ஆஃப் ஏர்லி எம்பிரியோ ஸ்டேஜஸ். செல்ஸ் ஆஃப் எங்கடா இருக்குன்னு அப்படின்னு கேட்டா ஏர்லி எம்பிரியோ ஸ்டேஜஸ்லயே நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா இட் கேன் கியூர் பர்மனன்ட்லி. இந்த வியாதியை ஈஸியா குணப்படுத்தலாம். புரியுதா சார்? போன் மேரோல இருந்து லிம்போசைட்ஸ் எடுத்து அந்த லிம்போசைட்ஸ் எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்? கடைசி வந்து ஏர்லி எம்பிரியோ ஸ்டேஜ்ல இன்சர்ட் பண்ணும்போது கியூர் பண்ணலாம். ஓகே, எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க பாரு, process ஆஃப் ஜீன் தெரபி. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ஜீன் ஐசோலேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து போன் மேரோ இல்ல அப்படின்னு கேட்டா எனி கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ், தட் இஸ் ஸ்கின் செல்ஸ். ஓகே, ஒன்னு போன் மேரோல இருந்து அல்லது ஸ்கின் செல்ல இருந்து அல்லது பிளட் செல்ல இருந்து. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இங்க பிளட் செல்ல இருந்து லிம்போசைட்ஸ் ஐசோலேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த லிம்போசைட்ஸ் ஐசோலேட் பண்ணி கல்ச்சர் மீடியத்துல க்ரோ பண்ணிட்டோம். மறுபடியும் அப்ப இந்த என்ன மீனிங்? ஜெனெட்டிக்கலி இன்ஜினியர் லிம்போசைட்ஸ். அப்ப இந்த ஜெனெட்டிக்கலி இன்ஜினியர் லிம்போசைட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா சரி லிம்போசைட்ஸ்க்குள்ள இன்சர்ட் பண்ணணும் ஜீனை. இப்ப இந்த இடத்துல எது வழியா சரி இன்சர்ட் பண்றாங்கன்னா ஒரு கேரியர் வேணும். அந்த கேரியர் யாருன்னா பிளாஸ்மிட். அப்ப பிளாஸ்மிட் மூலியமா தான் இந்த ஏடிஏ ஜீனை என்ன பண்றாங்க? இன்சர்ட் பண்றாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஏடிஏ ஜீனை எதுல சார் இன்சர்ட் பண்றாங்கன்னா ஜெனெட்டிக்கலி டிசேபிள்டு ரெட்ரோ வைரஸ். அப்ப ரெட்ரோ வைரஸ் அப்படின்னாவே எய்ட்ஸ் காசிங் வைரஸ். அப்ப இது எப்படி இருக்கும்? ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும்? ஹார்ம்லெஸ் கண்டிஷனா மாத்தணும். அப்படின்னு என்ன மீனிங்? விர்லண்டா நான் விர்லண்டா மாத்தணும். வீரியம் உள்ளதை வீரியமற்றதா மாத்திட்டோம். மாத்திட்டு இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏடிஏ ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். அப்ப உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்ப இந்த குளோன்டு ஏடிஏ ஜீன் இன்கார்பரேட்டட் இன்டு வைரஸ், வைரஸ்க்குள்ள இன்சர்ட் பண்ணியாச்சு. உடனே இப்ப உங்களுக்கு என்ன பண்றோம் சார்? இந்த வைரஸ் இருக்கு இல்லையா, ரெட்ரோ வைரஸ், இன்ஃபெக்ட் யார் சார் அப்படின்னா டி செல். தட் இஸ் டி லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தைமஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றோம், டி லிம்போசைட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. அப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே அந்த செல் என்ன ஆகுது? நல்லா க்ளோன் ஆகுது, நல்லா கல்ச்சர் ஆகி ஏடிஏ ஜீன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. சார் லிம்போசைட்டுக்குள்ள போய் என்ன ஆயிடுச்சு? நல்லா ஆக்டிவ் ஆயிடுச்சு. சார் ஆக்டிவ் ஆன செல் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா ஏடிஏ ஜீன், ஓகே, நல்ல சைல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனெட்டிக்கலி ஆல்டர்டு செல்ஸ் இருக்கு இல்லையா, மறுபடியும் வந்து ரீஇம்ப்ளான்டட் டு ப்ரொடியூஸ் என்னன்ற ஏடிஏவை உருவாக்குது. அப்ப கடைசியா அவனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சைல்டு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சைல்டு, ஒரு ஹெல்த்தியான கியூர் சைல்டு வந்து பார்த்தா அப்படின்னா உருவாகுது அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிஏ டிஃபிஷியன்சி மூலமா கியூர் பண்ண வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு மெத்தடு. தட் இஸ் வந்து பார்த்தா சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல அப்படின்னு கேட்டா கால் பண்ணி சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.